ஹாய் ஆல், வெல்கம் டு டிஜிட்டல் பாத்தி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிரியேட் உள்ள போயிட்டு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு இந்த கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூவாக பேஜ் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் வச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். கிரியேட்டை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கிறத இதிலே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்களாக ஒரு சைஸ் வந்து கிரியேட் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா கஸ்டம் சைஸ் கொடுத்துமே நீங்கள் உங்களோட சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வித்து ஹைட்டு பிக்சல் எவ்வளோ நீங்களே இது பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணிங்கன்னா அதுவே வந்து கிரியேட் நியூ டிசைன்ங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்ப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு 3:4 இல்லை 4:5 ஏதோ ஒரு சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 4:5 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்த பேஜ் தான் வந்து மெயின் டிசைன் ஷீட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமான ஆப்ஷன்ஸ் மட்டும் இதில் சொல்கிறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் டிசைன்ஸ் பார்க்கும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் போகணும்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஆப்ஷன் அழுத்துனீங்கன்னா ஹோம் போயிடும். அது போக ஃபைல் ஆப்ஷன் இருக்குது. ஃபைலில் போனீங்கன்னா திரும்ப கிரியேட் நியூ டிசைன், அப்லோட் ஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது டிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் வந்து ரூலர் வந்து சைட்லேயும் மேலேயும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வைஸ் காட்டும் நமக்கு. இது டிசைனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் டிசைன் பண்ணும்போது சொல்கிறேன். அண்டு மறுபடியும் செட்டிங்குள்ளே போனீங்கன்னா கைட்ஸ் இருக்கும். ஸோ ஆட் கைட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு கிரிட்டு வேணுமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு மறுபடியும் ஃபைலில் செட்டிங்ஸில் மார்ஜின் காட்டணும் இல்லை வேண்டாம், ஷோ கமெண்ட்ஸு. இந்த ஷோ கமெண்ட்ஸ் யூசேஜ் என்னன்னா உங்களோட டிசைன் லிங்க்கை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் வியூ பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம், இல்லை எடிட் பண்ணலாங்கிற ஆப்ஷனோடு நீங்கள் அனுப்பலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் ஆப்ஷன் ஆனில் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க கமெண்ட் பண்ணும்போது இங்கே சைடில் அப்பியர் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் சேவ் ஆப்ஷனும் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஆட்டோமேட்டிக் சேவ் தான். கேன்வாவில் வந்து ஆட்டோமேட்டிக் சேவ் தான் இருக்கும். இப்போ மூவ் ஆப்ஷனுங்கிறது ஒரு டிசைனை வேற ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும்னா இங்கேருந்தே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே பேஜை வந்து இன்னொரு காப்பி, அதாவது இன்னொரு பேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணி ரீடிசைன் பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். டவுன்லோட், பிரிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபைல்ஸில் இருக்கும். அண்ட் ரீசைஸுங்கிறது இப்போ இந்த பேஜ் வந்து நான் 4:5 வச்சுருக்கேன். ஸோ ரீசைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டம் சைஸும் காட்டும் அண்ட் ப்ரீ டிசைன்டு ரேஷியோஸும் உங்களுக்கு காட்டும். ஸோ அகைன் நம்ம வெளியே பார்த்த ஆப்ஷனே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸிஸ்ட் பேஜில் இருக்கிறத நீங்கள் வேறு ரேஷியோலையும் மாற்றிக்கலாம். அதுதான் ரீசைஸ் ஆப்ஷன். அண்ட் எடிட்டிங்கில் போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், எடிட்டிங் இருக்குது, கமெண்டிங் இருக்குது, வியூவிங் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட லிங்க்கை நீங்கள் வேறு யாருக்கோ சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆப்ஷனோட அங்கே அப்பியர் ஆகும். அண்ட் இது ஆட்டோமேட்டிக் சேவ் சொன்னால ஸோ அந்த ஆப்ஷன் தான் இங்கே காட்டியிருக்காங்க. இது வந்து டைட்டில். உங்கள் டிசைனுக்கு நீங்கள் எந்த நேம்னாலும் இந்த டைட்டிலில் கொடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு டிசைன் 1ன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் 1ன்னு இருக்கும். ஸோ இந்த நேமில் தான் உங்கள் ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணும்போதும் அது சேவ் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படினாலும் உங்கள் கிளைண்ட் நேம் கொடுத்து இல்லை டிசைனிங் டேட் பொறுத்து இல்லை ப்ராஜெக்ட் நேம் போட்டு அந்த மாதிரி எப்படினாலும் உங்கள் கன்வீனியன்ஸ் படி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இது ப்ரோ வெர்ஷன் இல்லாமல் ஃப்ரீ வெர்ஷன் பண்ணிட்டு இருக்கனால ப்ரோ வெர்ஷனுக்கு இது ட்ரை பண்ண சொல்லுது. அண்ட் உங்களுக்கு வேணும்னா ப்ரோ வெர்ஷனும் வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து அன்டூ அண்ட் ரீடூ ஆப்ஷன். ஏதாவது டிசைன் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டெலீட்டும் ஆப்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை அன்டூ ரீடூ ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிங்க் தான் வந்து கமெண்ட் செக்ஷன். உங்களோட லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணும்போது இங்கே தான் கமெண்ட்ஸ் அப்பியர் ஆகும். அண்ட் டவுன்லோட் பண்ணணும்னா எப்பயுமே நம்ம ஷேர் ஆப்ஷனுக்குள்ளே தான் போவோம். ஷேர் ஆப்ஷனுக்குள்ளே போய் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான செட்டிங்ஸோட வரும். ஸோ இது டிசைன் இல்லாதனால டவுன்லோட் காட்டலை. ஸோ ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. ஸோ இது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் மேலே இருக்க ஆப்ஷன்ஸு. அண்ட் சைடில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.